பாண்டியஸ்டர் சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல எல்லா கோமதி இருந்துட்டு சாப்பிடாம இருந்ததுனால டேப்லெட்டும் எடுக்காம போனதுனால அவங்களுக்கு திடீர்னு மயக்கம் வந்து ஹை சுகர் ஆயிருக்கு. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து ட்ரிப்ஸும் ஏற்றிருக்காங்க. இவங்கள சாப்பிட வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. சொன்ன மாதிரியே போய் டிஃபன் வந்து வாங்கிட்டு வராங்க. சாப்பிடுமா அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க. இல்லைங்க, என் பிள்ளைங்க என் புருஷனை பார்த்தா மட்டும்தான் எங்கள் தொண்டைக்குழியில் சாப்பாடே இறங்கும். அது வரைக்கும் எனக்கு கண்டிப்பாக சாப்பாடே இறங்காது. அவங்களாம் கண்டிப்பாக கோர்ட்டுக்கு வருவாங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி அவங்களுக்கு ஒன்றுமே ஆகாது. எதுக்காகவும் நீங்கள் பயப்பட தேவையில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக கோமதி இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. சக்திவேல் இருந்துட்டு, அண்ணன் நான் ஒன்று சொல்லட்டுமா, ஏதோ கோமதிக்கு தப்பாக நடக்கிற மாதிரி எனக்கு ஒரு மாதிரி தோணிக்கிட்டே இருக்குன்னு, அதனால பேசாமல் நம்ம கோமதியை போய் பார்த்துட்டு வந்துடலாமா? அதெல்லாம் பார்க்க முடியாதுடா. ஏன்னா கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு வர்றதுக்காக டைம் ஆயிடுச்சுல்ல, அதனால் யாரையும் பார்க்க அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஆனால் இருந்தாலையும் நம்ம சக்திவேலுக்கு இருந்துட்டு கோமதியே பார்த்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு தோணிக்கிட்டே இருக்கு. அதுக்கு அடுத்ததான் இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கோமதி இருந்துட்டு ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. எப்படியெல்லாம் அவளை நாங்கள் பார்த்துக்கிட்டோம், பெத்த பொண்ணு கூட நாங்கள் அந்த அளவுக்கு பார்த்துருக்க மாட்டோம். ஆனால் என் வீட்டுக்கு வந்த மருமகளை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டோம். ஆனால் எங்களுக்கா இப்படி ஒரு நிலைமைன்னு சொல்லிட்டு வருத்தப்பட்டுட்டு இருக்காங்க. அதோட பிரம்ம முடிச்சிருக்காங்க.